ஆனால் என்ன காரணத்துக்காக இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்துருக்கீங்களா? ஆல் இண்டியா ப்ரெஸ் கிளப்பில் வந்து வட சென்னையில் தலைவராக வேறு போட்டிருக்கோம். இவர் வந்து சார் கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்டார். முதியோர் இல்லத்துக்கு உணவு கொடுக்க முடியுமான்னு. சரின்னு வந்து பார்த்தா இது சாதாரணமாக இல்லை. நான் ஒரு 10 பேர் 20 பேர் தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். இது வந்து பார்த்தா ஒரு 100-150 பேர்கிட்ட இருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சவங்களோட இங்கே இருக்காங்க. இவர் வந்து என்ன சார் இங்கே நீங்கள் பண்ணுறீங்க, எப்பவுமே கொடுத்தீங்களா சார் கேட்டால், இல்லை சார் எனக்கு தோணுச்சு நான் கொடுத்தேன் சார் சொன்னார். நான் என்ன சொன்னால், நவம்பர் 14ஆம் தேதி என்னோடய பிறந்தநாள். இந்த பிறந்தநாள் முன்னிட்டு மாதம் அந்த தேதிக்கு உணவு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஜோமால சாரை வச்சு கொடுக்குறேன். இது வந்து நான் மட்டும் இது செய்கிறதா நினைக்காதீங்க யாரும். எங்களுக்கு சப்போர்ட் என்னோடய நண்பர்கள், என்னோடய தம்பிங்க எல்லாம் சேர்ந்து இதை நாங்கள் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நான் இல்லைனாலும் மாதம் என்னோடய நண்பர்களும் என்னோடய தம்பிகள் வந்து இங்கே கொடுப்பாங்க. நன்றி. இந்த நேரத்திற்காகவும் திரு ரஞ்சித் பிரபாகருடைய குடும்பத்திற்காகவும் அவருடைய வேலைகளுக்காகவும் அவரோடு இணைந்திருக்கின்ற அனைவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். நாளைய தினம் அவர் தன்னுடைய பிறந்த நாளை சிறப்பிக்கின்ற இந்த நேரத்திலே இன்று அவர் எங்களுடைய தாத்தா பாட்டிகளுக்கு கொடுத்திருக்கின்ற உணவானது எங்களுக்கு மிகவும் நன்றியோடு நாங்கள் நினைவு கூறுகின்றோம். மிகவும் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்கின்றவர்கள் கடவுளுக்கு உதவி செய்கின்றார்கள் என்று உங்களுடைய வார்த்தைக்கேற்ப அவர்கள் செய்த இந்த உதவியை நாங்கள் நன்றியோடு நினைவு கூர்ந்து அவர் இன்னும் பல ஆண்டுகள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வாழவும் அவர் செய்கின்ற ஒவ்வொரு பணியையும் ஆசீர்வதியும். அவர் எங்கெல்லாம் சென்று தன்னுடைய பணியை செய்கின்றாரோ அங்கெல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பு தந்தரலும். அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நல்ல உடல் உள்ள சுகமும் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் சந்தோஷத்தையும் தந்து அவரை என்றும் வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. மத ஆட்சி வருக. நம்முடைய சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அம்மா மரியே, இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து இவர் செல்லுகின்ற வழிகளிலே நீர் பாதுகாப்பு தந்தருள வேண்டும் என்று உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக. ஆமென். அனைத்து மக்களின் சகாய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசேப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தொன்போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே. ஆமென். குட் ஆஃப்டர்நூன். ஒவ்வொரு